ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய நல்வாழ்த்துக்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இந்த வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுல இருந்து நாட்களை இசப்பா உண்மை நினைவு கூறவும், உங்களுடைய பாடுகளையும் இசப்பா நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நினைவு கூறவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நன்றி செலுத்துகிறேன். வரும் காலங்களில் நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனியத்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 2 நாட்கள் தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு ரீபில்டிங், ரிப்பேரிங் அண்ட் ரெஸ்டோரிங் ஃபேமிலிஷன் இன் காட். மறுகட்டமைப்பு, பழுது பார்த்துதல், மீட்டமை என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய குடும்பத்தை, சமுதாயத்தை மறுகட்டமைக்கும்படியாக, பழுது பார்த்துதல் செய்யும்படியாக, மீட்டமை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்புக்கு கீழாக கடந்த சில நாட்களாக நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலும் தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் ஷிப்புரால் மற்றும் பூவால். இந்த 2 சகோதரிகளை குறித்து நாம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். இதுக்கு பின்னணி நம்ம பார்க்கும்போது, கானான் தேசத்திலிருந்து யாக்கோபு, அவருடைய குமாரர்கள், அவருடைய குடும்பம் 72 பேர் என்ன செய்கிறாங்க? பஞ்ச நிமித்தமாக எகிப்துக்கு கிளம்பி வருவதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு யாருக்குமே எகிப்து தேசத்திலே என்ன செய்கிறார்? பார்வோனுக்கு கீழாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ தன்னுடைய குடும்பத்தை எகிப்துக்கு அழைத்து வருகிறார். கோஷின் என்கிற பட்டணத்திலே இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து வருவதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? மேய்ப்பவர்களாக செயல்பட்டு வருகிறார். ஒரு சில காலத்துக்கு, வருடங்களுக்கு பிறகு எகிப்து தேசத்திலே யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்ன செய்கிறார்? ஆளுகை செய்து வருவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பலுகி பெருகி வந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது 400 வருடம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் என்ன செய்வார்கள்? அடிமையாக காணப்படுவார்கள். அதுக்கப்புறம் அங்க என்ன செய்கிறோம்? ஒரு மீட்பு உண்டாகிறதை நாம் என்ன செய்கிறோம்? தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே இந்த பார்வோன் ராஜா, யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் ராஜாக்குள்ளே ஒரு அச்சம் உண்டாகிறது. என்னென்று பார்க்கும்போது, இஸ்ரேல் மக்கள் பலுகி பெறுவதனால இவர்கள் சத்துருவோடு சேர்ந்து என்ன செய்து விடுவார்கள்? யுத்தத்திலே நம்மளை வீழ்த்தி விடுவார்கள், நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்கிற ஒரு பயம் என்ன செய்கிறது? இந்த பார்வோன் ராஜாவுக்கு உண்டாகிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும்போது இந்த நிகழ்வை என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அதனால அவர் என்ன செய்கிறார்? ஒரு சூழ்ச்சி என்ன செய்கிறார்?
அந்த சூழ்ச்சியில இந்த 2 சகோதரிகளை உபயோகப்படுத்துவதை பார்க்கிறோம். என்னென்று பார்க்கும்போது, இஸ்ரேல் மக்கள், எபிரேய ஸ்திரீகள் பிரசவ நாட்களிலே ஆண் குழந்தை பிறந்தால் அதை என்ன செய்யணும்? கொலை செய்து விடணும். பெண் குழந்தை பிறந்தால் அதை வாழ விடலாம் என்று ஒரு பிளான் செய்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதை செயல்படுத்தும்படியாக இந்த 2 சகோதரிகள் ஷிப்ரால் மற்றும் புவாலை அளிக்கிறார். இந்த ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு நல்ல குணாதிசயம் இருந்தது நாம் என்ன செய்ய முடியலாம் பார்க்க முடியும். என்னென்று பார்க்கும்போது இவர்கள் இருவரும் ஹெப்ரேய ஸ்திரீகள், ஆனால் இவர்களுக்குள்ளே நல்ல ஒரு குணாதிசயம் இருக்கிறதை பார்க்கலாம். என்னென்று பார்க்கும்போது இவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். they feared God. இவர்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது விட தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிவது மேலானது என்று அறிந்திருந்தார்கள். இவர்கள் நீதிமான்களாக காணப்பட்டார்கள். அநீதி செய்வது உண்டு, தேவனுடைய நீதி செய்வது மேலானது என்று அறிந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இரக்கம் குணமுள்ள ஒரு நபராக என்ன செய்கிறோம்? இவர்களை பார்க்கிறோம். ஏனென்றால் ராஜாவுடைய கட்டளைக்கு இணைந்து செல்லாமல் இவர்கள் என்ன செய்தார்கள்? எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறந்த ஆண் குழந்தைகளை கொலை செய்யாது என்ன செய்தார்கள்? காணப்பட்டார்கள். அந்த ராஜா கேட்கும்போது, இஸ்ரேல் ஸ்திரீகள், எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்கள், நாங்கள் பிரசவத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே என்ன செய்கிறது? குழந்தை பிறந்து விடுகிறது என்று சொல்லுகிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவங்களுடைய நீதி, இவங்களுடைய இரக்கம் குணம், இவங்களுடைய தேவனுக்கு பயப்படுதல், இதை என்ன செய்கிறோம்? இந்த குணாதிசயத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவங்களுடைய நம்ம சரித்திரத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேரக்டர் இவங்க கிடையாது. மருத்துவச்சிகள், எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிற நாட்களிலே செயல்பட்டு வந்த பிள்ளைகள். ஆனாலும் தேவனுடைய திட்டத்திலே, இஸ்ரேல் மக்களுடைய மீட்பு திட்டத்திலே, தேவனுடைய திட்டத்திலே இவங்களுடைய செயல்பாடு பெரிதாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த மீட்பின் ஜர்னி என்ன செய்கிறது? ஸ்டார்ட் ஆகுது. அதில் முதலாவது குறிக்கப்பட்ட 2 நபர்களுடைய பேரு ஷிப்ரால் மற்றும் புவால். அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய நிலைமை ஒரு பெரிய நிலைமை இல்லாமல் இருக்கலாம். நம்மளுடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே நாம் ஒரு பெரிய ஸ்தலத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய மீட்பின் ஜர்னியில தேவன் என்ன செய்கிறார்? உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நம்மை மீட்கும்படியாக, நம் மூலமாக இந்த சமுதாயம், நம்முடைய குடும்பம் மீட்கப்படுவதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மளுடைய பங்கு பெரிதாக என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, அநீதியான இந்த உலகத்திலே தேவன் நீதிமானை தேடிக்கொண்டிருக்கிறார். நீதியின் வழியிலே செயல்படுகிற மக்கள் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் அந்த நீதிமானாக தேவன் என்ன செய்கிறார்? எடுத்து உபயோகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்திலே சீர்கேடுதல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கூடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்ய முடியும்? எடுத்து உபயோகப்படுத்த முடியும். இந்த சமுதாயத்தை, குடும்பங்களை சீரமைக்கும்படி, மறுகட்டமைக்கும்படி, பழுது பார்க்கும்படி, மீட்டமை செய்யும்படி தேவன் என்ன செய்கிறார்? உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். இதை நம்ம எப்படி செய்ய முடியும் என்று பார்க்கும்போது, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது நிச்சயமாகவே என்ன செய்ய முடியும்? தேவன் நம்மளை உபயோகப்படுத்த முடியும். நீதியின் வழியிலே நடக்கிற நீதிமானை தேவன் என்ன செய்கிறார்? தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த நீதிமான்களாக நம்ம காணப்படும் போது நிச்சயமாகவே சமுதாயத்தில் ஒரு பெரிய என்ன செய்கிறது? ஒரு மாற்றம் என்ன செய்யும்? காணப்படும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்கிறார்? ஷிப்ராலை போல இந்த மனு குலத்தின் மீட்புக்கு என்று தேவன் என்ன செய்ய முடியும்? உங்களையும் என்னையும் உபயோகப்படுத்த முடியும். தேவனுடைய நீதிமான்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு. சங்கீதம்
34 அதிகாரம் 19 to 22 வசனம் பார்க்கும்போது, நீதிமான்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதை நாம் என்ன செய்கிறோம்? இந்த 19 வசனம் முதல், சங்கீதம் 34 19 முதல் 22 வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க முடியும். தேவன் என்ன செய்கிறார்? நீதிமானுக்கு உறுதுணையாக என்ன செய்கிறார்? நிற்கிறார். அது மட்டுமல்லாமல் எல்லா உபத்திரங்களிலிருந்தும் தேவன் என்ன செய்கிறார்? நீதிமான்களை விடுவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பலவீனம் அடையாதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை பாதுகாக்கிறார். ப்ரொடெக்ட் ஆல் தேர் லிம்ஸ் என்று சொல்லப்படுகிறார். நம்மளை பலவீனம் அடையாதபடி தேவன் பாதுகாக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேவன் என்ன செய்கிறார்? அநீதியான மக்கள் என்ன செய்கிறார் மத்தியிலே அவர் என்ன செய்கிறார்? அநீதி மக்களை அவர் கண்டம் செய்வது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை நீதிமானுடைய சத்துருக்களை தேவன் கண்டிக்கிறார் என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய தாசர்களை விடுவிப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். நீதியின் வழியிலே நடக்கும்போது அநேக உபத்திரங்கள் நம்மளுக்கு உண்டு, ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருந்து நம்மளை காத்து, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை பாதுகாத்து வருகிற இதுக்கு வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஷிப்ராத் போவாலை போல நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய மீட்பின் பணியிலே, தேவனுடைய மீட்பின் உத்தேசத்திலே நாம் பங்கு பெறும்போது நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்று தான் தேவன் என்ன செய்ய முடியும்? நம்முடைய சமுதாயத்திலே, குடும்பங்களிலே கட்டளிட முடியும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி. அப்பா, ஷிப்ரால் போவாலை போல நாங்களும் உங்களுடைய நீதியின் வழியிலே நடக்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் தேவனை செயல்பட, எங்களுடைய குடும்பம், எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம், எங்களுடைய தேசத்தின் மீட்புக்காக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாட்களிலே நாங்கள் தகப்பனே அப்பா அதிகமாக தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக, அவங்களுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படியாக, செயல்படும்படியாக எங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.